போய் பார்க்கலாம். பீர்க்கங்காய இந்த மாதிரி பிஞ்சான காயை தான் எடுக்கணும். முத்துன காய் எடுக்கவே கூடாது. அது சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிஞ்சான இந்த பீர்க்கங்காய் எடுத்துட்டு, ஓரங்கள்ல இருக்கிற இந்த வரம்பு மாரி இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துடலாங்க. இத மட்டும் சீவினா போதும். நம்ம இன்னைக்கு தோலோட சேர்த்து தான் நம்ம சமைக்க போறோம். வரம்புகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு, இப்போ இந்த காய் நல்லா அலசி எடுத்துட்டு தான் இப்ப நான் இத கிளீன் பண்ணேன். இப்போ இது பிளாஸ்டிக் பிளேட்ன்றதுனால ஒரு சில்வர் தட்டு வச்சு நான் கட் பண்றேங்க. இந்த அளவுக்கு நான் காய் எடுக்க போறேங்க. இது போதும் 2 பேருக்கு தாராளமா சரியா இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிறத நாளைக்கு நானு இட்லிக்கு சட்னி செஞ்சுப்பேங்க. இப்போ இந்த பீர்க்கங்காய் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? நடுவுல சீடு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும். இப்படி தான் நம்ம காய் செலக்ட் பண்ணி வாங்கணும். இப்போ இத குட்டி குட்டி பீஸா நம்ம வதக்குறதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. விட்டமின் சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச இந்த அருமையான பீர்க்கங்காய் துவையல நம்ம வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நானு குட்டி குட்டி பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு வதக்குறதுக்கு ரொம்ப சீக்கிரமா வேலை முடியும். அதனால இப்படி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சிருக்கேன். இப்போ இதுல எண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திட்டு, நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காய் துண்டுகள் எல்லாத்தையும் இந்த வாணலியில சேர்த்துட்டு, நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல, நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு சாஃப்ட்டா ஆகும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இத நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாங்க. அப்பதான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு நல்லா வதங்குனது வித்தியாசம் தெரியுது. இந்த மாதிரி நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்தது எல்லாத்தையும் ஒரு தட்டுல நம்ம தனியா எடுத்து வச்சிரலாங்க. தனியா எடுத்து வச்சுட்டு, இப்ப அதே வாணலியில 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 3 ஸ்பூனுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெள்ளை எள்ளது கூட சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்படி பொன்னிறமா நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ பொன்னிறமா இதை வதக்கி எடுக்கும்போது தான் இந்த காயோட சேர்த்து நம்ம அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட கொஞ்சமா புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாங்க. 4 பல்லு பூண்டு, குட்டி வெங்காயமா இருந்துச்சு 1 சேர்த்துருக்கேங்க. பூண்டு, வெங்காயம் 2மே அதிகமா நமக்கு வதங்கக்கூடாது. ஓரளவு வதங்கினா போதும். அதனால தான் நான் இப்ப இந்த பருப்புகள்லாம் வெந்த பிறகு கடைசியில நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்துடலாங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாமே இதில் நம்ம சேர்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ காய் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த தட்டிலேயே இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இல்லைன்னா அந்த ஹீட்லேயே நமக்கு இன்னும் கொஞ்சம் பருப்பெல்லாம் கரிஞ்சிடும். நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த பருப்புகளும் இந்த காயோட சூடும் நல்லா ஆறுன பிறகு இப்போ மிக்ஸி ஜார்ல எல்லாம் சேர்த்துடலாங்க. கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா கொரப்பா இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான அட்டகாசமான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சூடான சாதத்துல மேல நல்லெண்ணெய் ஊத்திட்டு இந்த துவையல வச்சு சாப்பிட்டா வாவ் அட்டகாசமா இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு இந்த அட்டகாசமான பீர்க்கங்காய் துவையல் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதையும் சமைப்போம். ஆனந்தமாக இருப்போம்.